Gladys Alex, Gladia Sustainable Clothing Private Limited and Bonnet Brand இதோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இப்போ எங்களோட யூஎஸ்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சுரல் டைஸ், இயற்கையிலேருந்து சாயம் எடுத்து துணிகளுக்கு சாயம் ஏற்றுறது. இடிஐ தந்த வாய்ப்புனால இதை வந்து நிறையா பேர்த்துக்கு கொண்டு சேர்த்துறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சிந்தட்டிக் டையில் இருக்கக்கூடிய கெடுதல், நம்ம அது உடலுக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மண்ணுக்கு எவ்வளோ பாதிப்பு, நம்ம நீர்நிலைகளை எல்லாம் எவ்வளோ மாசுபடுத்துது இப்படிங்கிறதையெல்லாம் உணர்ந்தங்காட்டி அவங்க ரொம்ப ஆவலோட ஆசையோட நேச்சுரல் டை பற்றி என்ன அப்படிங்கிறத கற்றுக்க வந்திருக்கிறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நிறைய அவேர்னஸ் இந்த நேச்சுரல் டை மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது நிறைய ஹெல்த் அவேர்னஸ் வரும். இப்போ வந்து என்ன நம்ம பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் நம்மளோட ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது சிந்தட்டிக் வேறு மாதிரி போனால் எப்படி இருக்குன்றத கிளாரிஃபை பண்ணி நேச்சுரல் டையிங்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டுன்றதையும் சொன்னாங்க. எதனால் நம்ம இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, நம்ம வியர் பண்ணுற கார்மெண்ட் நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஹெல்த்தை ஸ்கின் எப்படி பார்த்துக்கணுன்றதையும், எதனால் நம்ம இந்த டையிங் பண்ணுறன்றதும் ரொம்ப கிளாரிட்டியாக சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு நான் எந்த மாதிரியெல்லாம் நான் ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் சோர்சிங்லேருந்து ப்ரீ ப்ராசஸிங், அப்புறம் ஃபேப்ரிக் வந்து ஸ்கோரிங், மார்டன்ட் போட்டு டை பாத் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அந்த சொல்யூஷன் காய்ச்சறது, அதுக்கப்புறம் எப்படி அதை ஃபேப்ரிக் அப்ளை பண்ணுறது, அப்புறம் எங்கெங்கெல்லாம் இந்த சோர்ஸ் பண்ணலாம், ரா மெட்டீரியல்ஸ் எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் பண்ணலாம், இது எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக அவங்களுக்கு நான் சொன்னேன். இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பிஸ்னஸ் மைண்டில் வந்து ஒரு கான்செப்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்த பிறகு தான் அது டை அண்ட் டையோட நேச்சுரல் ப்ரொசீஜர் என்னங்கிறது தெரிஞ்சு மேடம் வந்து டீப்பாக கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அதில் டிப் பண்ணது தான் இந்த சாம்பிள்ஸு. அதுமாதிரி சிபோரியிலையும் நாங்கள் போட்டோம். ஃபஸ்ட் டைம் சிபோரியில் போடும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. பாந்தினி சுங்கடியிலே நாங்கள் கலர் டை அண்ட் டை பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு 4-5 கலர் ஷேடிங் இன்றைக்கி எடுத்துருந்தோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்ரெடி இவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படிங்கிறனால டைரெக்டாக அவங்களோட பிராண்ட்லேயும் அவங்களோட கம்பெனிஸ்லேயும் இதை போய் இம்ப்ளை பண்ண ரொம்ப ஆசையாக இருக்காங்க. இந்த ட்ரைனிங் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு, அதுவும் முக்கியமாக டெக்ஸ்டைலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி. ஏன்னா இப்போ இருக்கிற விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறையா பேர் டெக்ஸ்டைலில் பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பாலிஸ்டர்ஸ் அந்த மாதிரி மேன்மேட் ஃபைபரை தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பாலிஸ்டர் அந்த மாதிரி மேன்மேட் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்காட்டி நம்ம ஸ்கின் அண்ட் ஆல்சோ நம்ம மண் ரெண்டுக்குமே வந்து பொல்யூட் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மாற்றாக அவங்களுக்கு ஒரு ஐடியா தர்ற மாதிரி இடிஐ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த நேச்சுரல் டை. இதோட நன்மைகள் என்ன, இது எப்படி நம்ம வந்து சாயம் போடணும், இதெல்லாம் அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது மூலமாக அவங்க இன்னும் அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படும், இன்னும் டெக்ஸ்டைலில் ஒரு புதிய மாற்றம், ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு முன்னெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டெக்ஸ்டைலில் நேச்சுரல் டையிங்கில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நீங்களும் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.